ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். இன்ஃபேக்ட் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து 8 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க. அண்ட் இன்ஸ்டாவில் 1 மில்லியன் வியூஸுக்கு மேலே போயிருக்கு. பிரமாதமான சப்போர்ட் கொடுத்தீங்க. ஆனால் இதே மாதிரி மற்ற கட்சியை பற்றியும் பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? டிஎம்கே பற்றி பேச தைரியம் இருக்கா? ஏடிஎம்கே பற்றி, பிஜேபி பற்றி பேசுறதுக்குலாம் உங்களுக்கு தைரியம் இருக்கா? இன்னைக்கு சொல்கிறேன். இந்த எலெக்ஷனில் முக்கியமாக போட்டி போடுற 4 முக்கியமான கட்சிகள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. அந்த மாதிரியான விஷுவல்ஸ் அண்ட் வீடியோஸை ப்ரூஃபாக காமிச்சு அவங்க தலைவர் பேசின பேச்சு என்ன சொன்னாரு? பாரபட்சம், கட்சி பாகுபாடு எதுவுமே இல்லாம நீட்டா, ஷார்ட்டா, ஸ்வீட்டா இந்த எபிசோட்ல நாம எல்லாரையும் அனலைஸ் பண்ணுவோம். இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை வேண்டாம் மோடி, வேண்டாம் மோடி, வேண்டாம் மோடி. அதே கூட்டணியில் இருந்துகிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு முட்டு கொடுக்கறதையும் முத்தம் கொடுக்கறதையும் மட்டுமே முக்கிய குறிக்கோளை வச்சுக்கிட்டு முன்னேற்றத்தை நோக்கி முனைப்பா போய்கிட்டு இருக்கிற ஒரு முற்போக்கு கட்சி. இப்போ இந்த எபிசோட்ல நீங்க பார்க்க போற சில விஷயங்களுடைய அடிப்படையில் அடுத்த 5 வருஷத்துக்கு யார் நமக்கு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட்டை கொடுப்பாங்கன்றதை மட்டும் நீங்க முடிவு பண்ணுங்க. மாற்றம் தேவைன்னு ஒரு எபிசோட் போட்டோம் 10 நாள் முன்னாடி. செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அதாவது இந்த டிவிகேவுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்லாம் வந்து எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய அவங்க எவ்வளோ அழகாக வந்து தமிழில் பேசுகிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஒரு கவிதை நயமாக எப்படி வந்து உரையாடுறாங்க, இதையெல்லாம் நம்ம வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சோம். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். இன்ஃபேக்ட் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து 8 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க. அண்ட் இன்ஸ்டாவில் 1 மில்லியன் வியூஸுக்கு மேலே போயிருக்கு. பிரமாதமான சப்போர்ட் கொடுத்தீங்க. ஆனால் அதில் நிறைய பேர் என்னை வந்து முக்கியமான 2 கேள்வி கேட்டீங்க. முதல் கேள்வி, டிவிகேவுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களா? டிஎம்கேலலாம் தவறாக யாருமே பேசலையா? ஏன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலையா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கப்படல. டிஎம்கேக்கு தெரியும் யாருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது. நம்பர் 1. அண்ட் 2வது மிக முக்கியமான விஷயம், தயவு செய்து இன்னொரு தடவை கமெண்ட் செக்ஷனில் டிஎம்கே பண்ணலையா, ஏடிஎம்கே பண்ணலையா இந்த கேள்வியை டிவிகே சப்போர்ட்டர்ஸ் கேட்காதீங்க. ஏன்னா இவங்க யார் மாதிரியுமே நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் தனி, நாங்கள் வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறோம், இது வரைக்கும் தமிழக அரசியல் காணாத கட்சியை நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. தெளிவாக சொன்னீங்க டிஎம்கே பண்ணுறதையும் ஏடிஎம்கே பண்ணுறதையும் நாங்கள் பண்ண மாட்டோம்னு. அப்புறம் ஒவ்வொன்றும் நாங்கள் குறை கண்டுபிடிக்கும் போதும், ஒவ்வொன்றும் நாங்கள் பேசும்போதும் டிஎம்கே பண்ணலையா, ஏடிஎம்கே பண்ணலையா, என்டிகே பண்ணலையா, இதையெல்லாம் செய்யறதுக்கு தான் அவங்க இருக்காங்க இல்லையா அக்கார்டிங் டு. அப்புறம் நீங்கள் எதுக்கு? நீங்கள் புதுசாக இருக்கேன், வேற மாதிரி இருக்கேன்னு சொல்லி தானே வந்தீங்க. அடுத்தது, டிவிகே பற்றி இவ்வளோ பேசுறீங்களே, இதே மாதிரி மற்ற கட்சியை பற்றியும் பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? டிஎம்கே பற்றி பேச தைரியம் இருக்கா? ஏடிஎம்கே பற்றி, பிஜேபி பற்றி பேசுறதுக்குலாம் உங்களுக்கு தைரியம் இருக்கா? இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நடுநிலையை உங்களால் பேச முடியுமா? மற்றவங்க செய்கிற தப்பு ரைட்டெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறேன். இந்த எலெக்ஷனில் முக்கியமாக போட்டி போடுற 4 முக்கியமான கட்சிகள், அந்த 4 பெரிய கட்சிகளை பற்றியும் நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் 2ஐயும் கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாமல் இந்த எபிசோட்லையும் இதோடைய கண்டினியூஷனான நெக்ஸ்ட் எபிசோட்லையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் உங்களில் பல பேர் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. அந்த மாதிரியான விஷுவல்ஸ் அண்ட் வீடியோஸை ப்ரூஃபாக காமிச்சு அதிலிருந்து எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்களே செலக்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி விவரமாக சொல்கிறேன். இந்த டிவிகேவுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்ஸை பற்றி அவ்வளோ விரிவான ஒரு வீடியோ நான் போட்டதுக்கு காரணம் நாட் ஜஸ்ட் த கேண்டிடேட்ஸ், அவங்க தலைவர் பேசின பேச்சு. என்ன சொன்னாரு? நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிற எம்எல்ஏ கேண்டிடேட் லிஸ்ட்டை பார்த்தா ஒருத்தர் வந்து கெட்ட வார்த்தையில் பொம்பளைங்களை திட்டுறாரு, இன்னொருத்தர் வீடு பூந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவனை பூரா அடிக்கிறாரு, அசிங்கமாக பேசுகிறாரு, கொலை மிரட்டல் விடுறாரு. இதெல்லாம் பத்தாதுன்னு தமிழ்நாடு அரசியல் காணாத புது கட்சியாக நாங்கள் இருப்போம், புது பொலிவுடன் வரோம், அப்படி இப்படின்னு வாய்ஸ் விடால் பேசிட்டு பிஜேபி ஏடிஎம்கேன்னு ஊரில் இருக்கிற அத்தனை கட்சியிலேருந்தும் நேற்று வெளியில் வந்தவங்க, முந்தானத்து வெளியில் வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்துருக்கீங்க. சரி, அப்போ யாருக்கு தான் ஓட்டு போடுறது அதையும் நீங்களே சொல்லுங்கள், அந்த பொறுப்பையும் நம்மகிட்டே கொடுக்குறாங்க. சரி பண்ணுவோம். ஏன்னா இருக்கிறது மொத்தமாக 4 பேர். அந்த 4 பேரை அனலைஸ் பண்ணி அதில் யார் சிறந்தவங்கன்னு நம்மளால் ஒரு நல்ல முடிவை கூட எடுக்க முடியலன்னா அப்புறம் இந்தியாவுடைய மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டேட்டில் நாம் எதுக்கு உட்காந்துருக்கோம்? வாங்க அனலைஸ் பண்ணுவோம். பாரபட்சம், கட்சி பாகுபாடு எதுவுமே இல்லாமல் நீட்டாக, ஷார்ட்டாக, ஸ்வீட்டாக இந்த எபிசோடில் நாம் எல்லாரையும் அனலைஸ் பண்ணுவோம். இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிற தரவுகள், தகவல்கள், இன்சிடென்ட்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் அங்கொன்று இங்கொன்னா செதறி கிடக்கு. அது எல்லாத்தையும் அங்கேருந்தும் இங்கேருந்தும் எடுத்து கொண்டு வந்து கோர்வையாக, முழுமையாக ஒருங்கிணைச்சு ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பராக உங்கள் முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நல்லா தெளிவாகிக்குவோம். எலெக்ஷனில் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அடுத்த 5 வருஷத்துக்கு ஸ்டேபிள் இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த ஸ்டேபிளான ஒரு கவர்னன்ஸ் அடுத்த 5 வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். எலெக்ஷனில் ஜெயிக்கிறது கஷ்டமே இல்லை. ஆனால் எந்த கூட்டணி கட்சியோடையும் பிரச்சனை பண்ணிக்காமல் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி எல்லாரோடையும் ஒற்றுமையாக போய் மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு ஸ்டெபிலிட்டியோட 5 வருஷம் நிலைச்சு நிற்கிறது, நல்ல கவர்னன்ஸ் கொடுக்கறது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிற சில விஷயங்களுடைய அடிப்படையில் அடுத்த 5 வருஷத்துக்கு யார் நமக்கு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட்டை கொடுப்பாங்கன்றதை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். முதல் கட்சி
புதுசாக உள்ளே வந்திருக்கிற யங்கஸ்ட் பார்ட்டி டிவிகே, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இவர் தான் தலைவர். இவருடைய ஒரே கொள்கை ஆளும் கட்சியான டிஎம்கே எதிர்ப்பு. தாராளமாக செய்யுங்க, ஆனால் அது செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளும் கட்சியுடைய பர்வியூவில் எதெல்லாம் வரும், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பவர்ஸில் எதெல்லாம் வரும், எதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை குத்தம் சொல்லலாம், எதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யக்கூடியது, எதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் செய்ய முடியாதது, இதையெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா எதிர்க்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் விவஸ்தையான செயலாகும். இப்போ உதாரணத்துக்கு இந்த தலைவர் நாகப்பட்டினம்ல போய் ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. அவர் எங்கே போனாலுமே ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுவார். அதே மாதிரி நாகப்பட்டினத்திலையும் ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. இங்க ஏற்கனவே இருந்த ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்கல? ரயில் பெட்டி தொழிற்சாலை நாகப்பட்டினம்ல இருக்கவே இல்லை. அங்கே இருந்தது என்னன்னா ஸ்டீம் என்ஜின் மெயின்டெனன்ஸ் யார்டு. இந்த ஸ்டீம் என்ஜின் பழைய அந்த காலத்து ரயில்வே கோச்சஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அதோடைய மெயின்டெனன்ஸ் யார்டு ஒன்று இருந்துச்சு. அது மூடப்பட்டு திருச்சிக்கு மாற்றப்பட்டது. இட் வாஸ் ரீலோகேட்டட் டு திருச்சி. அதை செஞ்சது யாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லை, அவருக்கு கொஞ்சம் முன்னாடி ஆட்சியில் இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1927 இதை பண்ணாங்க. அந்த டைமில் மு.க. ஸ்டாலின் ஒருவேளை எதிர்கட்சியில் இருந்தாரோ என்னமோ எனக்கு தெரியாது, பட் அவர் பண்ணலை இந்த வேலையை. நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனை சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன் அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பர்வியூவில் வராது. ரயில்வேஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரதுனால ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கட்டி முடிக்கிறது அப்படிங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி திரு ஸ்டாலின் அவர்களால் பண்ண முடியாது. அது ஒரு குறைபாடு தான், பட் இருந்தாலும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பர்வியூவில் வர விஷயம். அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயே ஆச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்களாவது அவங்களாவது எவங்களாவது இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான காரணம் ஈரான் அமெரிக்கான்னு சொல்லலாம். இதில் யாரை இவங்கன்றாரு அவங்கன்றாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல தான் அவர் சொல்கிறாரா, அதுவும் புரியல எனக்கு. ஒரு ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போகிற கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் தீர்த்து வச்சு அந்த கேஸ் சிலிண்டர் சப்ளையை தட்டுப்பாடு இல்லாமல் அவரால் கொன்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு எதிர்பார்ப்பில் பேசிட்டாரு. அடுத்தது இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எலெக்ஷனுக்கு செய்ய வேண்டிய கேம்பெயின், பரப்புரை, போக்குவரத்து, புண்ணாக்கு, இது எல்லாமே இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய கைட்லைன்ஸ் படி தான் நடக்கும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. இப்போது எலெக்ஷன் கேம்பெயினுக்காக இவங்க வேணும்னு கேட்குற ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் இடத்த கூட இல்லை தர முடியாதுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் டைரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இட் இஸ் கண்டினியூஸ்லி ஓவர்சீன் பை தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உங்களுக்கு நீங்கள் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த இடத்துல இவ்வளவு நேரம் நீங்கள் பரப்புரை பண்ணலாம் அப்படின்னு சில கைட்லைன்ஸ் கொடுத்து கண்டிஷன்ஸ் போட்டு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ளே சாமர்த்தியமாக பிளான் பண்ணி முடிச்சிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நாம் அப்படியே ஹாயாக காரில் போயிட்டு அப்படி இந்த வேன்லேருந்து எந்திரிச்சு நின்று கையாட்டி, காலாட்டி, சைக்கிள் ஓட்டி, இந்த குரலி வித்தையெல்லாம் காட்டி இதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக நம்ம பரப்புரை செய்ய வேண்டிய இடத்துக்கு போய் சேரும்போது அந்த டைம் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அந்த டைம் முடிஞ்சு போயிருந்துச்சுன்னா நம்மளால் பரப்புரை பண்ண முடியாது. நமக்கு வேறு வழி இல்லை. அப்படியே யூட்டர்ன் போட்டுக்கிட்டு ஹாயாக நம்ம திரும்பி வந்துக்கிட்டே அப்படியே ஆந்த வேல தொண்டர்கள் கிட்டலாம் டிஎம்கே எங்களுக்கு பேச பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடலாம். தேர்தல் ஆணையம், காவல்துறை என அனைவரும் அனுமதி கொடுத்தாலும் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தை அடுத்தடுத்து ரத்து செய்து வரும் விவகாரத்தில் மர்மம் நீடிக்கிறது. ஸ்டாலின் வேற என்ன, எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் காரணம். முத என்னது கரூர் பிரச்சனை, அதுக்கப்புறமா ஜனநாயகன், அதுக்கப்புறமா பர்சனல் மேட்ரு, இப்போ எல்லாத்துக்குமே ஸ்டாலின் மட்டும்தான். ஸ்டாலின் இருந்து ₹1 ₹10 கூட பிரோஜனம் கிடையாது. இப்படி 5th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் ஸ்டூடெண்ட் மாதிரி மெச்சூரிட்டியே இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ப்ரெஸ் மீட், அழகாக ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அடுத்த 5 வருஷத்துக்கான எங்களுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன, ரோட் மேப் என்ன, இண்டஸ்ட்ரியல் க்ரோத், எக்கனாமிக் க்ரோத், எஜுகேஷன் சிஸ்டம், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று ஒன்றிய அரசு நம்ம மேலே த்ரோ பண்ணுறாங்க, அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க. இப்போ முந்தானத்து வரைக்கும் ஒரு வெடிகுண்டை போட்டு தோற்று போனாங்களே ஒன்றிய அரசு, அது என்னது டீலிமிட்டேஷன். அந்த டீலிமிட்டேஷன் மாதிரி பிரச்சனைகளை எப்படி நீங்கள் கவுண்டர் பண்ண போகிறீங்க. அண்ட் ஆன் அ மோர் ப்ராக்ரெசிவ் ஃப்ரண்ட், எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங். இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக முன்னெடுத்து வச்சிருக்கிற அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி, அதாவது தூத்துக்குடியில் நம்ம ஐஎஸ்ஆர்ஓக்கு ஒரு ஸ்பேஸ் ஹப் ஈகோசிஸ்டம் ஒன்று பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, அந்த மேட்ரு. அப்புறம் சென்னையில் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண ஃபின்டெக் பார்க். இந்த செக்டர்ஸ்லலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த 5 வருஷத்தில் இதில் உங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்க போகுது, இதையெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். 11.29% ஜிஎஸ்டிபி க்ரோத் காமிச்சு இன்றைக்கி எக்கனாமிக் க்ரோத்தில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஸ்டேட்டாக இருக்குது. ஆனால் இது எங்களுக்கு பத்தாது, நாங்கள் அதை 15% உயர்த்தி காட்டுவோம், நாமினல் க்ரோத்துக்கும் ரியல் க்ரோத்துக்கும் நடுவில் இருக்கிற இன்ஃப்ளேஷனுங்கிற கேப்பை குறைச்சி காட்டுவோம்
அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்கலாமே. அதுக்கான உங்களுடைய ரோட் மேப் என்ன, அதுக்கான பேசிஸ் என்னன்னு மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கலாமே. கட்சி ஆரம்பிச்ச இந்த 2 வருஷத்துல இது எதை பத்தியாவது உங்க தலைவர் ஒரு தடவையாவது எங்கேயாவது பேசியிருக்காரா? பதில் தெரியாதவன்ட்டு கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத, நான் யாரு, வெறும் டுபாக்கூரு. சரி, உச்சபட்ச தலைவர் பேச வேண்டாம், அடுத்த கட்ட தலைவர் படிச்சுக்கிட்டே இருப்பேன். எதை? அப்பொழுதுதான் அம்பேத்கரை படிச்சேன். ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா தற்கொலை செய்யப்பட்டார். என்ன தலைவரே நீங்க? உங்க பொதுச் செயலாளர் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சோகம் நடந்திருக்கு, நீங்க இப்படி ஒருத்தரை போய் எம்எல்ஏ கேண்டிடேட்டா சூஸ் பண்ணிருக்கீங்க. நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் எந்த கட்சிக்காரன் கிடையாது, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன். 24 மணி ஜாதி வெறியன். ஆஹா, ஜாதியை வெறுக்கிற ஒரு பொதுச் செயலாளர், ஜாதி வெறியனா இருக்கிற ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட். வாவ். 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல. 15 வயதில் நான் படித்ததும் இன்ஜினியரிங் இல்ல. 15 வயதில் யார் படித்ததும் இன்ஜினியரிங் இல்ல, 10ஆம் கிளாஸ் தான். ஏன்னா 15 வயசுக்கு 10ஆம் கிளாஸ் தான் படிக்க முடியும். இது வடிவேலு சொல்ற மாதிரி முடியல. சரி, இந்த இண்டஸ்ட்ரீஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக் growth இதை பற்றிலாம் பேசினா தான் பாவம் ஒன்றும் தெரியல, கஷ்டப்படுறாங்க, அந்த கொஸ்டின் எல்லாம் சாய்ஸில் விட்டுறாங்கன்னு சொல்லி சாதாரணமாக இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு, ஏழைகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், உதவித்தொகைகள் இதையாவது செய்வீங்களான்னு கேட்டோம். அதுக்கு முதல்ல என்ன பதில் சொன்னாங்க? வேண்டாம் 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 வேண்டாம், உதவித்தொகை எதுவும் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம். சரி, இது ஏதோ ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு மூளை குன்றிய ஒரு தற்குறி தொண்டர் ஏதோ பேசுது, கடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சா, நல்லா மெத்த படித்த அவங்களுடைய கழக பொதுச் செயலாளரும் அதையே சொல்கிறாரு. இலவச பஸ் பெண்களுக்கு 1000 ரூபாய், பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். இந்த இலவசங்களை தவிர அவங்க உருப்படியாக ஏதாவது திட்டம் பண்ணியிருக்காங்களா? ஒரு கட்சி பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க, இன்னொரு கட்சி மாசம் 2000 ரூபாய்ன்னு சொல்றாங்க. இதுக்கு எங்க முடிவு? அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். அவங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கொள்கை பிடிப்பு, ஒரு கம்யூனிகேட்டிவ் கோரிலேஷன் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்த்தீங்களா? ஆளுக்கு நினைச்ச நேரத்துக்கு நினைச்சபடி நினைச்சதை பேசுறது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டே 2000 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் 2500. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா 500 ஓவாக்கி தான் இத்தனை நாள் பிரச்சனை பண்ணீங்களா? அட தன்மான தங்கங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? அதாவது இந்த 2000 ரூபாயோ இல்லை இலவச பஸ் டிக்கெட்டோ கவர்மெண்ட் மக்களுக்கு போடுற பிச்சை இல்லை, ஏழை மக்களுக்கான நலத்திட்டம், அது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம். இதுதான் டிஎம்கே கவர்மெண்ட்டோடைய சக்ஸஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிப்படுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ நாள் ஆச்சு. இது புரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, நேற்று வரைக்கும் பேசின தன்மான கொள்கையெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு திமுகவோட கொள்கையை காப்பி அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு 2000, 2500, 3000, கடைசியில் பிம்பிளிக்கு பிலாப்பி. யாருக்கு? நேற்று வரைக்கும் இவங்களுடைய தன்மான தவிடு புண்ணாக்குக்கெல்லாம் முட்டு கொடுத்த இவங்களுடைய தொண்டர்களுக்கு. இப்போ அந்த பொண்ணுடைய மனநிலைமையை யோசிச்சு பாருங்க. சுற்றம், சூழல், சோஷியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லார் முன்னாடியும் எவ்வளவு எம்பாரஸ்மெண்ட், எவ்வளவு அசிங்கம். சரி, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணீங்க, ஆனால் அது யாருக்கு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், ஏதாவது யோசிச்சோமா? தமிழ்நாட்டில் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 1 பவுன் தங்கம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் கல்யாணம் நடக்குது. 1 பவுன் தங்கத்தோட அப்ராக்சிமேட் விலை இன்னி தேதிக்கு, அடுத்த 5 வருஷத்தை விட்டுருங்க, இன்னி தேதிக்கு 1.25 லட்சம். 4 லட்சம் இன்ட்டு 1.25 லட்சம் எத்தனை ஆயிரம் கோடி கொடுப்பீங்க? தமிழ்நாட்டுடைய ஒரு வருஷ பட்ஜெட் என்னன்னு தெரியுமா? இருக்கிற பட்ஜெட்டை பூரா நீங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கே கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி டெவலப் பண்ணுவீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுவீங்க? அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், லா அண்ட் ஆர்டர், இதுக்கெல்லாம் எங்கிருந்து செலவு பண்ணுவீங்க? ஏதாவது யோசிச்சோமா? மொத்தமாக 4 டயலாக் எழுதி அதை மனப்பாடம் பண்ணி போகிற இடத்துலலாம் ஒரு வார்த்தை மாறாமல் அதையே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சினிமா நடிகன், அவ்வளோதான். இவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு, மறுபடியும் சொல்றேன், உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு
எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். சும்மா எப்போ பார்த்தாலும் 200 கோடியை விட்டு வந்தேன், 300 கோடியை விட்டு வந்தேன். அந்த 300 கோடியை உங்களுக்கு கொடுத்தவன் தான் சார் உங்க முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் போட்ட பிச்சை தான் அந்த 300 கோடி. அவன் கொடுத்த காசை அவனுக்காகவே விட்டுட்டு வந்தேன்னு அவங்ககிட்டயே டெய்லி சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் நாங்கள் காசே தொட மாட்டோம், லஞ்சமே வாங்க மாட்டோம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்க. நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். இந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு எம்எல்ஏ சீட்டுக்கும் பல கோடிகள் பணம் கேட்கப்படுது. அந்த மாதிரி பணம் கொடுக்காத மாவட்ட செயலாளர்கள் கட்சிக்காக எவ்வளவு உழைச்சிருந்தாலும் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு பணம் கொடுத்தவங்களுக்கு மட்டுமே எம்எல்ஏ சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்லலை, உங்க கட்சி நிர்வாகிகளே சொல்றாங்க. சொல்றது மட்டும் இல்ல, இதுக்காக வேலை மெனக்கெட்டு பல இடங்கள்ல பல போராட்டங்களையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு? உங்க நிர்வாகிகள். எங்க மாவட்ட செயலாளர் எனக்கு கொடுத்த பாசை சூர்யான்ற ஒரு பையனுக்கு உள்ள பணத்துக்காக அவரை கூட்டும் போயிட்டு என்ன வெளியே நிக்க வச்சிருக்காரு. சீட்டு இல்ல அப்படிதான். அவங்களுக்காக உழைக்கிற கட்சி நிர்வாகிகளை கூட சந்தோஷமா வச்சுக்க முடியல. மக்கள் எப்படி சந்தோஷமா வச்சுப்பீங்க? ஸோ இப்போ இந்த டிவிகேங்கிறது என்ன? இன் ஒன் ஷார்ட் சம்மரி, எதுவுமே தெரியாத ஒரு தலைவன். தலைவனுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது கூட தெரியாத அடுத்த கட்ட தலைவர்கள். தகாத வார்த்தைகளையும் தகாத செயல்களையும் மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்கிற சில பல எம்எல்ஏ வேட்பாளர்கள். எல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே செய்ய முடியாம தலைவனுக்கு எதிராகவே புலம்பிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிற கட்சி நிர்வாகிகள். இப்படி ஒரு கட்சிக்கு நாம எதுக்காக ஓட்டு போடணும், அந்த தலைவன் கிட்டேருந்து நாம என்ன எதிர்பார்க்கணும்னு கூட தெரியாத தொண்டர்கள். சரி, இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வேளை உங்களை கூப்பிட்டு பாரதி இங்க வாங்க, ஏதாவது பேசணுமா, ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களான்னு கேட்டா என்ன பேசியிருப்பீங்க? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவருக்கு முட்டு கொடுக்கறதையும் முத்தம் கொடுக்கறதையும் மட்டுமே முக்கிய குறிக்கோளை வச்சுக்கிட்டு முன்னேற்றத்தை நோக்கி முனைப்பா போய்கிட்டு இருக்கிற ஒரு முற்போக்கு கட்சி. இத்தனை உயிர் போனதுக்கு அப்புறமாவும் இன்னும் எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்லன்னு அவரோட ஒவ்வொரு மீட்டிங்லையும் முட்டாள்தனமா மூர்க்கத்தனமா செயல்பட்டு அனாயசமா உயிரை தொலைச்சிக்கிட்டு இருக்கிற அப்பாவி ரசிகர்கள். அதை பார்த்து கண்டிக்கவோ கண்டுக்கவோ கூட தெரியாத ஒரு தலைவன். இதுதான் டிவிகே. திஸ் இஸ் டிவிகே ஃபார் யூ. எந்த விதமான ஒரு ஸ்டெபிலிட்டியும் இல்லாமல் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இவங்களால உங்களுக்கு கொடுக்க முடியும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. அடுத்து ஏஐஏடிஎம்கேவோட என்டிஏ கூட்டணி, அது என்ன நிலைமையில இருக்குன்னு பார்ப்போம். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த என்டிஏ கூட்டணி. ஜஸ்ட் கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இவங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில இருந்தாங்கிறத பார்ப்போம். தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. எதுக்கு நாங்க போய் சூசைட் பண்ணிக்கிற களத்துல உழுவுறதுக்கு போக மாட்டாங்க. பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்க கட்சியோட பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க? அதுக்கு நாங்க தூக்குமாடி கூட தொங்கிடுவோம். எடப்பாடிக்கு என்ன, அவருக்கு என்ன தகுதி, என்ன திறமை? டப்பு. ஜெயலலிதாவோட நம்பர் 1 கலெக்ஷன் ஏஜென்ட் அவர் தான். மீண்டும் மோடின்றார் யாரு? அண்ணாமலை. நாங்க என்ன சொல்றோம்? வேண்டாம் மோடி, வேண்டாம் மோடி, வேண்டாம் மோடி. இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு. இல்லன்னா நான் ஜெயிச்சிருப்பேங்க. யாரால தோத்த? பிஜேபியால தான் தோத்த. பிஜேபி இல்லனா நாளா நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. இங்க இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடம் எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா? எதையுமே கொண்டாடல. இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு வன்மத்தையும் வெறுப்பையும் வச்சுக்கிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை கொடுக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு? யாருக்கும் யாரையும் பிடிக்கல அந்த கூட்டணியில. கிளியரா தெரியுது இல்லையா? நேற்று வரைக்கும் ஒருத்தர் இப்படி பேசுனீங்களே, இன்னைக்கு இப்படி பேசுறீங்களேன்னு கேள்வி கேட்டா அதுக்கு ரொம்ப அழகான ஒரு பதில சொல்றாரு. அதுலேயே ஒரு தலைவர், அந்த வீடியோவும் என்கிட்ட இருக்கு. அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, நேற்று வரைக்கும் நாங்கள் திட்டிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம். எதுக்காக? டிஎம்கேவை ஒழிக்கணும்ன்ற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக நாங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கோம். நல்லா கேட்டுக்கங்க, உங்களுடைய குறிக்கோள் தமிழ்நாட்டை நல்லா வச்சுக்கிறதுக்காக இருந்தால் நீங்கள் இதே ஒற்றுமையை 5 வருஷம் கடைபிடிக்க வேண்டியிருக்கும். ஒருத்தர் ஒத்து போக வேண்டியிருக்கும் 5 வருஷத்துக்கு. ஆனால் உங்கள் குறிக்கோள் டிஎம்கேவை ஒழிக்கிறது. அதுக்கு 5 நாள் ஒத்துமையாக இருந்தால் போதும். ஏன்னா இன்னும் 5 நாளில் எலெக்ஷன் வருது. 5 நாளில் நீங்கள் டிஎம்கேவை ஒழிச்சிடலாம். ஒருவேளை அப்படி நீங்கள் 5 நாளில் டிஎம்கேவை ஒழிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி ஒற்றுமையாக இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? உங்கள் குறிக்கோள் தான் முடிஞ்சு போச்சு. டிஎம்கேவை ஒழிக்கணுன்றது மட்டும் தானே குறிக்கோள் நமக்கு. இப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளவு கோவத்தை வச்சுக்கிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு ஸ்டேபிளாக ஒரு கவர்மெண்ட் மெஷினரியை எப்படி நடத்திக்கிட்டு போவீங்க? சரி, மற்றதெல்லாம் விட்டுருவோம்.
அடுத்த 5 வருஷத்துக்கான ஒரு கொள்கை, ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுலேயாவது இவங்களுக்குள்ளெல்லாம் ஒற்றுமை இருக்கான்னு பார்த்தா அதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ டிஎம்கே பெண்களுக்கு இலவச பஸ் டிக்கெட்டுன்னு சொன்னபோது அதையே எதிர்த்தவங்க தான் இதில் பல பேர். அதுவும் குறிப்பாக இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அண்ணா ஒருத்தர் இருக்கார் இல்லையா, பெரியவர், அவர் ரொம்ப ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொன்னது, आप एक शहर में मेट्रो बनाते हैं और उसी शहर में चुनाव जीतने के लिए कहते हैं कि हम महिलाओं को बस में फ्री ले जाएंगे, मतलब आपके मेट्रो के 50% पैसेंजर आपने ले लिए, तो मेट्रो वायबल नहीं होगी। अब भविष्य में मेट्रो बनेगी कि नहीं बनेगी, चिंता ये है। ये समझ कोई इस रूप में कोई चिंता चर्चा नहीं करता है। तो ट्रैफिक को भी प्रॉब्लम किया, एनवायरमेंट को भी प्रॉब्लम किया, आपने मुफ्त का कर दिया और इधर मेट्रो आपने खाली कर दी। अब वो मेट्रो कैसे आगे बढ़ेगी, देश कैसे आगे बढ़ेगा? நீங்க பாட்டுக்கு இலவச பஸ்ன்னு பெண்களுக்கெல்லாம் இலவச பஸ் டிக்கெட்டை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு மெட்ரோ ரயில் கட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த மெட்ரோ ரயிலில் அப்புறம் யார் போவாங்க, அது வேஸ்ட் தானே. அதனால இந்த இலவச பஸ் டிக்கெட்டுங்கிற அந்த கான்செப்டே எனக்கு பிடிக்கல, அதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் இப்படி சொல்லி ஒரு சில நாட்கள்லேயே அதே கூட்டணியில் இருந்துக்கிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவச பஸ் டிக்கெட்டுங்கிறாரு. அவர் பெண்களுக்கு இலவச பஸ் டிக்கெட் கொடுக்கறதே தப்புன்றாரு, இவர் ஆண்களுக்கும் சேர்ந்து இலவச பஸ் டிக்கெட் கொடுக்குறாரு. இவங்க கூட்டணியில் இருக்காங்க. இப்படி அடிப்படை விஷயங்கள்லேயே அவங்களுக்குள்ள ஒரு நிலையான ஒரு கருத்து ஒற்றுமை இல்லை, ஒரு இவ்வளவு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் டிஸ்அக்ரிமெண்ட்டும் இருக்குன்னா அடுத்த 5 வருஷத்தில் என்ன மாதிரி ஒரு ஸ்டேபிள் கவர்னன்ஸ், என்ன மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மையை இந்த கூட்டணி கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க? ஆனால் இதெல்லாம் விட ஒரு மிகச்சிறந்த காமெடி என்னன்னா, பிரதம மந்திரி இவ்வளவு தூரம் இந்த இலவச பஸ் டிக்கெட்டை பற்றி பேசிட்டு இதே ஒன்றிய பிஜேபி அரசு வெஸ்ட் பெங்காலில் அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் பெண்களுக்கு இலவச பஸ் டிக்கெட்டும் 3000 ரூபா பணமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு, என்ன மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃப் தாட். பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் டிக்கெட் கொடுத்தது திராவிட மாடல், பெண்களுக்கு உதவித்தொகை கொடுத்தது திராவிட மாடல். இப்படி திராவிட மாடலோட ஒவ்வொரு பாலிசியும் அப்படியே காப்பி அடித்து டிவிகே, ஏடிஎம்கே, பிஜேபின்னு தமிழ்நாட்டிலேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் எல்லா ஸ்டேட்லையும் கொண்டு போய் அப்ளை பண்ணுவாங்களாம். ஆனால் எங்களுக்கு திராவிட மாடல் பிடிக்காது. இந்த என்டிஏ கூட்டணியில் இத்தனை லேக் ஆஃப் கோஆர்டினேஷனும் இத்தனை தமாஷுகளும் இருந்தாலும், அதை பற்றி கடைசி யூடியூபர் வரைக்கும் அத்தனை பேரும் பேசினாலும் ஏன் டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் வாயே திறக்கலை? ஏன் அவர் எதுவுமே பேசலை? கொள்கை எதிரி தானே, பேச வேண்டியதானே? பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார் தெரியுமா? இன்றைக்கி சொல்கிறேன், உண்மையிலேயே கொள்கையும் இல்லை, எதிரியும் இல்லை. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒருவேளை ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த என்டிஏ கூட்டணிக்கு வெறும் ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ தான் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒருவேளை தப்பித்தவறி அந்த 5 சீட்டோ 10 சீட்டோ டிவிகே கையில் இருக்குமே ஆனால் அந்த 5-10 சீட்டை விற்று அந்த கூட்டணியை ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு கூட இவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை. இந்த ஒன்றிய அரசுடைய மிக முக்கியமான ஒரு ஒன்றிய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே, யூனியன் மினிஸ்டர் திரு ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் சொல்லியிருக்காரு. Definitely we will be this election. And after the election, each state will something less seats. Definitely NU will take the support from Vijay and we will form the government in Tamil Nadu. That is also our stand now. ஒன்றிய அரசோட ஒப்புதலும் டிவிகே தலைவரோட ஒப்புதலும் இல்லாம தான் ஒரு ஒன்றிய அமைச்சர் பப்ளிக் ஃபாரம்ல இப்படி பகிரங்கமா வந்து பிரஸ் முன்னாடி சொல்லுவாரா? ஒருவேளை இது தேர்தலுக்கு முன்னாடியே அறிவிச்சிருந்தா அந்த 5 சீட்டு 10 சீட்டு கூட அவங்களுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கலாம் டிவிகேக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பிஜேபியை கடுமையா திட்டிருக்காரு அவரு. அவரே திட்டிட்டு அவரே போய் கூட்டணி வச்சா விலை போயிட்டாருன்னு சொல்லலாம், இல்லை பயந்துட்டாருன்னு சொல்லலாம், ஏதாவது சொல்லுவாங்க. தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்குமே பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சு போஸ்ட் போல்ங்கிற பேர்ல கூட்டணி வச்சுக்கிட்டா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமோ பயப்பட வேண்டிய அவசியமோ அவருக்கு இல்லை. சிம்பிள் இல்லையா? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, ஹிந்தி திணிப்பு, இஸ்லாமியர் எதிர்ப்பு, மதவாத அரசியல், டீலிமிட்டேஷன், இப்படி எதுக்கெல்லாம் பயப்பட்டுட்டு இருந்தோமோ அது அத்தனையுமே ஒன்று கூட குறையாமல் நம்மளை வந்து சேரும் இந்த அடுத்த 5 வருஷத்துல. மாற்றம் வேணும்னு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்களும் இதுலேருந்து தப்பிக்க முடியாது. என்டிஏ கூட்டணியே வேண்டான்னு டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களும் இதுலேருந்து தப்பிக்க முடியாது. ஒரு நிலை இல்லாத, எந்த விதமான நிலைப்பாடும் இல்லாத, ஒரு கொள்கை இல்லாத, யார் தலைவருங்கிறதுலேயே அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒருத்தர் கொண்டு வந்த திட்டத்தை அந்த கூட்டணியிலேயே இன்னொருத்தர் எதிர்த்துக்கிட்டு இப்படி டோட்டலாக ஒரு கேஆஸ் அண்ட் கன்ஃபியூஷன் நிறைந்த 5 வருடங்களை விட்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடலாம். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. முடிவு உங்கள் கையில். அடுத்தது டிஎம்கே அண்ட் என்டிகே. இந்த 2 கட்சியிலையும் உள்ள பலம் மற்றும் பலவீனங்களையும் ஒன்று விடாமல், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேரடியாக சொல்கிறேன். எனக்கு மாற்றம் வேணும், ஆனால் நான் யாருக்கு தான் ஓட்டு போடுறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்விக்கும் மனசாட்சியோடு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இன்னும் 2 நாளில்.